السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف لا سفر ولا عدو ولا هامة ولا خيرة. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم يؤذيني ابن آدم يسب الدهر وأنا الدهر أقلب الليل والنهار أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஹிஜ்ரி 1447 முஹர்ரம் மாதம் நிறைவு செய்து சஃபருல் முலப்பர் இஸ்லாத்தின் புனிதமான மாதங்களின் இரண்டாவது மாதமான சஃபர் மாதத்திலே முதல் ஜுமாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை நாம் மொழிந்தவர்களாக ஆக்குவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்ந்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் அறவே விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கிய சுகமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்வை அல்லாஹ் தருவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துக்கள், திடீர் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், மரணங்களை விட்டு, படைப்பினங்களின் தீங்கை விட்டும் எல்லா மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. வாழும் காலமெல்லாம் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பினையும் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நிஜத்திலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய அற்புதமான பாக்கியத்தினையும், மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன துஆக்கள், ஹைர் பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, துஆ செய்தார்களோ, அது அத்தனை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவனுக்காக அவன் வாழுகிற எல்லா விதமான நிஅமத்துக்களை, அருள்கொடைகளையும் கொடுத்து சிறந்த சத்திய மார்க்கமான, சன்மார்க்கமான இஸ்லாத்திலே அவனை படைக்க செய்து அவர்களுக்கு தூதுவர்களின் சிறந்த தூதுவராய் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி உம்மத்தாக ஆக்கி அதிலே நம்மை வாழச் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான செல்வ செழிப்புகளும் தந்து நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் பிறப்பு, அவனுடைய இறப்பு, ஒரு மனிதனுடைய நம்பிக்கை ஈமான்,
இது அத்துணையிலும் அல்லாஹ் ரசூலுடைய அந்த மார்க்கத்தினுடைய உறுதி நமக்கு இருக்க வேண்டும். அவ்வப்போது சில அவநம்பிக்கைகள், சில துர்சகுனங்கள் அல்லது தேவையில்லாத வீண் நம்பிக்கைகளை நாம் நம்புவது, அன்னைக்கு இருந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய மடமையிலே வாழ்ந்த அறிவினர்கள் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மடமைத்தனங்கள், அந்த அறியாமை காலத்துடைய சில மூட நம்பிக்கைகள் இன்றும் நம்மில் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் அதிகமாக இருந்தது, இப்பொழுது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. அதை வேரோடு நாம் அழிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஜும்மா நமக்கு ஒரு சிறந்த சிந்தனையாக இருக்கும். ஏனென்று சொன்னால், ஒரு உயர்ந்த நம்பிக்கையை வமையத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நீங்கள் நம்பிக்கை வை. அல்லாஹுதான் உங்களை படைத்தான், அல்லாஹுதான் உங்களை படைத்து வாழ வைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவை, என்னென்ன ரிஸ்க்கு, அவன் எப்போ எங்கே பிறப்பான், அவன் எங்கே வஃபாத் ஆகுவான், எங்கே வாழுவான், எங்கே திருமணம் முடிப்பான், எங்கே அவனுக்கு குடும்பம் இருக்கும் என்பது குறித்தெல்லாம் முடிவு செய்பவன் அவன். அந்த இடத்தில் அவன் இருக்கிறான். அந்தந்த நேரத்தில் அதை சரியான முறையில் அவன் தேர்வு செய்து அவனுடைய கையிலே அவன் வைத்திருக்கிறான். மிக பேராற்றல் உடையவன், பிரம்மாண்டமானவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. எனவே ஈமானில், யகீனில், மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அசைத்து பார்க்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ் ரசூல் மீது நாம் வைக்க வேண்டும், மார்க்கத்தின் மீது வைக்க வேண்டும். அவனை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை, ஒரு அணுவும் அசையாது. அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்த மூட நம்பிக்கைகள், சில அறிவினர்கள் அந்த மடமைத்தனமாக இருந்ததால் அங்கிருந்து இங்கு வரைக்கும் இன்னமும் சில விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. செவ்வாய்க்கிழமனாலே அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். சனி போனாலே அது தனியாக போகாது, கூட யாராவது கூட்டு போயிட்டு தான் இருக்கும். கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடாது, திருமணங்கள் நடத்தக்கூடாது, எந்த ஒரு சுபபோகமான காரியங்கள் இந்த சஃபர் மாதத்திலே செய்யக்கூடாது. செஞ்சால் எதோ ஆயிரும். உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு ஆந்தையை நான் பார்த்தேன், உங்கள் வீட்டில் ஒரு மவுத்து வரும், என்னென்னமோ சொல்லுகிறாரு. இதெல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பாக எல்லாமே இருந்துச்சு. அறிவினர்கள் மடமைத்தனமாக அவர்கள் அந்த புத்திக்கு அவர்களுக்கு விளங்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பின்னாடி, அவர்கள் நபித்துவம் பெற்ற பின்னாடி மக்களுக்கு கடைசி அச்சிலை வைத்து இது போன்ற மூட நம்பிக்கைகள், இது போன்ற தேவையில்லாத அவநம்பிக்கைகள் எல்லாம் என் காலுக்கு கீழாக போட்டு நான் புதைத்து விட்டேன், இனியும் நீங்கள் அதை கொண்டு வராதீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டாங்க. அஜ்ஜுடைய பேர் உரையில் அஜ்ஜத்தின் விதாவுடைய ஹதீஸ் எடுத்து நீங்கள் படிங்க. ஒரு முஃமினுடைய மானம், ரத்தம், அவனுடைய பொருள் எல்லாம் இன்னொரு முஃமினுக்கு ஹராம். அது சங்கையானவை, அது கண்ணியப்படுத்தப்பட்டவை. ஒவ்வொரு விஷயமா பேசிக்கிட்டே வராங்க. தொழுகையை சரியாக கடைப்பிடிங்க, பெண்கள் விஷயத்தில் அஞ்சிக்கோங்க, அடிமை விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்க. இங்கே ஒருத்தர் உயர்வாக இருக்கிறார், ஒருத்தர் நெட்டையாக இருக்கிறார், ஒருத்தர் குட்டையாக இருக்கிறார், ஒருத்தர் அழகாக இருக்கிறார், ஒருத்தர் கருப்பாக இருக்கிறார். இதெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த தக்குவா மட்டும்தான் உங்களை தீர்மானம் செய்யும் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டி போனார்கள். கருப்போ வெள்ளையோ அதல்ல முக்கியம். உன்னுடைய இபாதத், உன்னுடைய ஈமான், உன்னுடைய யகீன், நீ அல்லாஹ் வைத்திருக்கிற அந்த அவன் பேராற்றலுடைய அந்த நம்பிக்கை, அது எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹ்தான் பார்ப்பான். மற்ற எந்த விஷயம் இங்கு தேவையில்லை. எல்லா அறிவீன செய்தியும் என் காலுக்கு அடியில் போட்டு நான் புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கும் அந்த மூட நம்பிக்கைகள்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது. அல்லாஹ் அதை முற்றிலும் அதை அடியோடு ஒழிப்பானா. யாராவது இறந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு செம்பு தண்ணி வைப்பாங்களாம். ஒரு செம்பு தண்ணி கேட்டால் மௌத்தா பணம் குடிப்பாங்க. அதை அந்த பக்கம் சின்ன பிள்ளைங்க விளையாட தட்டி விட்டுருக்கோம் அந்த செம்பை. அவர் குடிச்சிட்டு போயிட்டாரு. இப்படி சில மூட நம்பிக்கைகள். பூனை பொற்கால போச்சுன்னா இன்னைக்கு விளங்காது. சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இப்படி சில விஷயங்கள். பிரயாணம் போகணுன்னா அதுக்கு சில நாள் நேரம் இதெல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப காஃபீர் மாதிரி. இவன் ஈமான் கொண்டவன், இஸ்லாத்தில் உள்ளவன், அல்லாஹ் ரசூலை ஏற்றவன், தீனுல் இஸ்லாமிலே இருக்கிறான். இந்த நேரத்தில் வெளியே போனால் இது நடக்குமா? எல்லாம் சொல்கிறாங்க. உன் வீட்டில் ஆந்தை இருக்குது, ஏதாவது நடக்கும் போல தெரியுது, முன்னோர்கள்லாம் சொன்னாங்க, சும்மாவா சொன்னாங்க
அப்படின்றாங்க. இப்போ இதெல்லாம் இல்லை இன்னைக்கு, அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை அதன் மீது வைத்ததனால் அது நடந்தது. நீ அல்லாஹ் மீது நம்பிக்கை வை, நடத்தாட்டுபவன் அவன் மட்டும்தான். அதான் அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, இவன் வந்த நேரத்தை காலத்தை இதெல்லாம் திட்டுறாங்க மக்கள் மனிதர்கள். காலம் நானாக இருக்கிறேன். யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் யசுபு தஹர், அவன் காலத்தை திட்டுகிறான். காலத்தை திட்டுவது, காலத்தை அவன் திட்டவில்லை, அல்லாஹ்வை திட்டுகிறான். படைத்த ரப்புல் ஆலமீனை நீ திட்டுவது உனக்கு என்ன உரிமை? யோசித்து பார்க்க வேண்டும். பி எதியில் அம்ரு, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அவன் கையில் வச்சிருக்கான், அவன் கட்டுப்பாடில் வச்சிருக்கிறான். 241 ஒரு ஃப்ளைட்டில் போய் அங்கேருந்து லண்டன் போக வேண்டிய ஃப்ளைட்டு ஏறி ஒரு 5 நிமிஷத்தில் மொத்த பேர் மௌத்தா போகிறான்னா இது முன்னாடியே பிளான் பண்ணதோ அல்லது பைலட் மேலே குற்றமோ அல்லது ஃப்ளைட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படி இல்லை. அல்லாஹ் முடிவு செய்தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கனவோடு ஏறி இருப்பார்கள். நான் லண்டனுக்கு போகணும், நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், நான் என் மனைவி மக்களை காப்பாற்றணும், நான் நல்லா உயர்ந்த இடத்துக்கு வரணும், அவன் நினச்சி பல லட்சியத்தோடு போயிருப்பார்கள். ஆனால் ஒருத்தன் 11ஆம் நம்பர் அந்த கதவு பக்கத்தில் எக்ஸிட்டில் இருந்தான், அவன் மட்டும் தப்பிச்சுட்டானா அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். ஃப்ளைட்டில் 4 டோர் இருக்குன்றான், 4 எக்ஸிட் இருக்கு, ஒரே ஒரு டோர் பக்கத்தில் மட்டும் அவன் இருந்தான், அவன் தப்பிச்சான்னு சொல்கிறாங்களே, இது அல்லாஹ்வுடைய நாட்டம். இத்தனை பேர் சாவணும், நீ மட்டும்தான் பொழைக்கணும், நீ மட்டும் தான் வாழணும். பெரிய பெரிய முதல்வர் அதில் இருந்திருக்கிறார்கள், முன்னால் ஆண்ட முதல்வர் எல்லாம் அதில் இருந்திருக்கிறார் நாம் பார்க்கிறோம். அப்போ நம்பிக்கை என்பது, தவக்குல் என்பது அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். அவன்தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறான், அவன்தான் நடத்தாட்டுவான், அவனால் மட்டும்தான் முடியும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். இதில் கொஞ்சம் கூட பிசறு தட்டுச்சுன்னு சொன்னால் ஈமான் பலகீனமாக இருக்கிறது என்பது அர்த்தம். எனவே இன்றைக்கும் இது நடக்குகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எதுவாக இருந்தாலும் ஃபஆலும் பிமா யுரீத், அல்லாஹ் நாடியதை நடத்தாட்டுவார். நம்ம ஈமான் கொண்ட விஷயங்களில் 7 விஷயத்தில் ஈமான் முஜ்மல்ல அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன், வேதத்தை நம்பிக்கை கொண்டேன், ரசூலை ஏற்றுக்கொண்டேன், இறுதி நாளை நம்பிக்கை கொண்டேன், வகைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, ஒரு நன்மையும் தீமையும் அது அல்லாஹ்விடத்தில் இருந்தால் வருகிறது, அதையும் நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். நல்லா யோசிக்கணும். ஒரு நல்ல விஷயமா நடந்துச்சுன்னா இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். ஒரு தீமை நடந்துச்சுன்னா இந்த ரப்புக்கு கண் இல்லையா, காது இல்லையா, நமக்கு மட்டும் இப்படி செய்யறானே போட்டு வஞ்சி விட்டுறது. யார படைச்ச ரப்ப பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் அல்லாஹ். ஆனால் அடியார்கள் மீது பேரன்பு உடையவன், இரக்கமுடையவன் படைத்த ரப்புல் ஆலமீன். இப்போ ஈமான்ல பலகீனம் வருது. காரணம் இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் இன்னும் இருப்பதனால்தான். அதெல்லாம் அதை அப்படியே அடியோட வேற இருக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அன்னைக்கு அரேபியர்கள்லாம் பயணம் போகணும்னா சொன்னா 2 காக்கைகள் ஒன்னாக நின்று கொண்டு இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு பயணம் போனால் நல்லா இருக்கும். ஒரு காக்கை பறந்தாலும் அவன் பயணம் போக மாட்டான். ஏன்னா அந்த பயணம் நல்லா ஏதாவது விபத்தை ஏற்படுத்திடும். அவன் பயணமே போனாலும் விபத்தை ஏற்படுத்தினாலும் அது அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். அதை யோசிக்க மாட்டேங்கிறார்கள். இதே இந்த மாசத்துக்கு அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃபருல் முலஃபர், இது வெற்றியின் மாதம் என்று சொன்னாங்க. இதே மாசத்தில் தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கதீஜா அம்மாவும் திருமணம் முடிச்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் பண்ணல, 20 வருஷத்துக்கு நிறைய இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சஃபர் மாசம் திருமணம் பண்றாங்க. புதிதாக தொழில் தொடங்க மாட்டாங்க, புதிதாக வீடு கட்ட மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் மூட நம்பிக்கைகள் இன்னும் இருந்துச்சு. அதெல்லாம் அழகா தகர்த்தெறிஞ்சாங்க. அவர்களும் கதீஜா அம்மாவும் திருமணம் செய்தது இந்த சஃபருடைய மாதத்தில். அதே சஃபருடைய மாதத்தில் தான் தன்னுடைய மகள் பாத்திமாவை அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவங்களுக்கு திருமணம் முடிச்சாங்க சஃபர் மாதம். அப்ப இந்த சஃபர் மாதம் பீடையாக இருந்தால், இந்த சஃபர் மாதம் முசீபத்தாக இருந்தால் ஏன் முடிக்க வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா? படைத்த ரப்புல் ஆலமீனுக்கே தெரியுது. எல்லா மாதமும் நல்ல மாதம்தான், அதில் 4 மாதம் நான் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறேன். நீ ஃபஜ்ர் தொழுதனா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக உனக்கு நல்ல நாள் தான், எல்லாமே பரக்கத்து தான். உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி காமிச்சாங்க.
அதே சஃபருடைய மாசத்தில் தான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ், இரண்டாம் உமர் என்று போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய ஆட்சி செய்த மாமன்னர், அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது சஃபருடைய மாசத்தில் தான். அதே சஃபருடைய மாசத்தில் தான் அபவா என்கிற ஒரு சிறிய போர் நடந்துச்சு. அதே சஃபருடைய மாசத்தில் தான் தபூக் என்கிற யுத்த களம் நடந்துச்சு. அதே சஃபருடைய மாசத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி பெரிய அவங்க பிள்ளைகள் எல்லாம் பிறந்தது எல்லாமே சஃபருடைய மாசத்தில் தான். நீ எந்த நல்ல காரியம் பண்ண முடியாதுன்னு சொல்ற, பண்ணா ஏதாவது நடக்கும்னு சொல்றியே, அப்ப இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் எப்படி? அப்ப ஈமானுக்கு இங்க பலகீனம் ஏற்படுது. அந்த பலகீனத்தை நாம் போக்க வேண்டும், ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சான். ஒருத்தர் கடை வைக்கிறாரு, ஆரம்பத்தில் வைக்கும்போது 2-3 மாதம் நல்லா இருந்துச்சு, அப்புறம் 4 மாதம் டல்லாக இருந்துச்சு, அவர் எடுத்துட்டாரு. அது முச்சந்தியில் இருக்கு, ஆனால் நல்லா விசாலமாக நல்லா பார்க்க நல்லா இருக்கு, வியாபாரம் நல்லா நடக்கும்னு தோணுச்சு, அப்படி தான் வச்சோம், ஆனால் வியாபாரம் இல்லை, அவர் எடுத்துட்டார். அடுத்து ஒரு 4 மாதம் கழிச்சு இன்னொருத்தர் புதுசாக கடை வைக்கிறாரு, அவரும் எடுத்துட்டார். இன்னொருத்தர் கடை வைக்க போறாரு, ஹஸ்ரத்துல வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி 2-3 பேர் கடை வச்சாங்க, ரொம்ப நட்டமாக போயிருச்சு, 4 மாதம் வச்சாங்க, எடுத்துட்டாங்க, இப்போ நான் போய் அங்கே கடை வைக்கலான் இருக்கிறேன், எப்படி? ஏன்னா முசீபத்து ஏதோ இருக்கு போல தெரியுது, வியாபாரம் பறக்கத்து இல்லை, நான் போய் வைக்கலான் இருக்கேன், இது என்ன முன்னாடி இந்த மாதிரி நடந்துருச்சு ஹஸ்ரத் அப்படின்னு கேட்குறப்போ, ரிசுக்கு தருபவன் அல்லாஹ், ரிசுக்கு லாபமும் நட்டமும் தருபவன் அல்லாஹ். நீ அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து நம்பிக்கை வைத்து நீ போய் கடவை, கண்டிப்பாக உனக்கு செழிப்பாக இருக்கும், பரக்கத்தாக இருக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். இந்த மாதிரி நம்ம ஈமான்ல சில பலவீனங்கள் அப்போ அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. எல்லாம் அல்லாஹ் நடத்தாட்டுகிறான் என்கிற உயர்ந்த நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிற பொழுது அல்லாஹ் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடியவர்களை கேவலப்படுத்துகிறான் என்பதாக இருக்கிறது. அவனுடைய தகுதி தராதரம், அவன் வாழுகிற வாழ்க்கை, அவனுடைய இபாதத், இறை நெருக்கம், அவன் செய்கிற தான தர்மங்கள், நலவுகள் எல்லாம் தான் அவனுக்கு அது கண்ணியத்தை அளிக்கிறது. அவன் காலப்போக்கிலே மன இச்சைப்படி வாழ்ந்தான், இந்த உலக போகிற போக்கிலே அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துகிறான். நான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவேன், நாடியவர்களை கேவலப்படுத்த என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அது மட்டுமல்ல, எல்லாம் எல்லாம் என்னுடைய நாட்டப்படியே நடக்குகிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அது ஆக உண்மை. அந்த ஈமானை ஆணித்தரமாக நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு முஃமின் காலையில் அவன் முஸ்லீமாக இருப்பான், அஸ்பா முஃமினன் வ அம்சி வ எம்சி காஃபிரன், மாலையில் அவன் வந்து என்னது காஃபிரா மாறிடுவான். திருப்பி மாலையில் அவன் முஸ்லீமாக இருப்பான், இன்னொரு முஃமின் காலையில் அவன் காஃபிரா மாறிடுவான். சாபாவுக்கு ஒன்றுமே புரியல, இது என்னடா இது சோதனை, காலையில் முஃமினாக இருக்கான், சாயந்தரம் எப்படி அவன் காஃபிரா மாறுவான்? அப்போ அப்படின்னு கேட்குறப்போ அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே முத்தீர்னா பி ஃபலிலில்லாஹி ரஹ்மதிஹி, மழை பொழிகிறது, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு மழை பொழிகிறது அப்படின்னு ஒரு துவா செய்கிறாரு. அல்லாஹ் தான் மழையை பொழிய செய்கிறான். அவன் அப்போ முஃமினா இருக்கான். ஏன்னா காரணம் அவன் நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்கிறது. அவன் சாயந்தரம் காஃபிரா மாறுறான். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த மழை பெஞ்சோட புயல் அடிக்கும், மேகம்லாம் என்னது புயல் அடிக்கும், நட்சத்திரம்லாம் நகரும். அது நகர்றனால இப்படி வந்துருச்சு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி அந்த நட்சத்திரம் மீது நம்பிக்கை வைப்பான். அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தாலும் அவன் நம்பிக்கை பூரா அது செய்யுது, புயல் அடிச்சனால இப்படி ஆயிடுச்சு, அல்லது வெள்ளம் வந்தனால இப்படி ஆயிடுச்சு. அதனால அவன் காலையில் முஃமினாக இருக்கிறான், ரப்பின் மீது நம்பிக்கை வைத்தான். மாலையில் காஃபிராக ஆகுகிறான்னு சொன்னால் அவன் வேற படைப்பு விஷயத்தில் அதன் மீது நம்பிக்கை போகிறது. எனவே இப்படி இருக்கக்கூடாது என்பதை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள், மார்க்கத்தில் சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள்.
புதியதாக இதையும் கொண்டு வராதீர்கள். இருக்கிற மூட நம்பிக்கைகள் அவநம்பிக்கைகள் எல்லாம் விட்டு ஒழியுங்கள் என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்க. நிறைய நற்செய்திகள், நிறைய சம்பவங்கள், நிறைய வரலாறுகள் எல்லாம் இந்த சஃபருடைய மாசத்திலே நடந்திருக்கிறது. நாம் சொன்னது போல அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நிக்காஹ், அவங்களுடைய மகளார் நிக்காஹ், சில யுத்த களங்கள், சில போர்க்களங்கள், சில நிக்காஹ் விஷயம், திருமண விஷயங்கள் எல்லாமே இந்த சஃபருடைய மாசத்தில் நடந்திருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, சில பள்ளியாளத்தில் நிக்காஹ் நடக்கும், 11 மணிக்கு ஒரு திருமணம் நடக்கும், 12 மணிக்கு ஒரு திருமணம் நடக்கும், 2 மாப்பிள்ளையும் சந்திச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சில விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மூளைக்கே அது ஒத்து வராது, லாஜிக்கலாகவே இருக்காது. அல்லது 12 மணிக்கு மேலே நிற்கா, அதாவது 12 மணி ஆகுது, சீக்கிரமாக அந்த நல்ல நேரம் போயிட போது சீக்கிரமாக முடியுங்க, இல்லை முன்னாடி முடிச்சிருங்க, இல்லை 10 நிமிஷம் ஆகட்டும். நம்மளே சில பேர் சொல்கிறாங்க. அவருடைய ஈமாவுடைய பலகீனத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த 12 மணி 1 மணி இந்த காப்பீர்கள் மாதிரி ராவு காலம், யமகண்டம், ஆடி பெருக்கு, அவன் என்னென்னலாம் பண்ணுறானோ இவனும் அதே மாதிரியே நினைக்கிறான். அப்போ ஈமான் பலகீனமாக இருக்கு, நீ அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கல, உடைய நம்பிக்கை பூரா மாற்று மதத்தின் மீது இருக்கிறது. அப்படி இருந்ததை சொன்னால் கண்டிப்பாக அவர் வழி தவறி விடுவார். ஈமானிலே உறுதி கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் மீது அந்த தவக்கலையும் தக்குவாவையும் பயத்தையும் நாம் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் பலமாக செயல்பட முடியும் என்பதை நல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க. அது மட்டுமல்ல, ஒரு 3 செய்தி இந்த சஃபர் மாசத்துல கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. அதை வைத்து அந்த மாசத்தை ஃபுல்லாக நம்ம என்னது தப்பு சொல்லிட முடியாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு நன்மை செய்வதாக இருந்தாலும், ஒரு தீமையை விட்டு பாதுகாப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்குகிறது என்கிற அந்த கலிமாவினுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சஃபருடைய கடைசியில் தான் அவங்க உடம்பு சரியில்லாமல் போச்சு. சஃபருடைய கடைசியில் தான் அவங்களுக்கு ஜுரம் வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதே போன்று ஆது கூட்டத்தினரை அல்லாஹ் அந்த நபியை ஏற்காத மக்களை எவ்வளவோ பொறுத்திருந்து பார்த்தும் நம்பிக்கை கொள்ளாததால், ரசூலை மறுத்ததால் அந்த கூட்டத்தினரை அல்லாஹ் அழிச்சான். இதுவும் இந்த சஃபர் மாசம் தான் நடந்துச்சு. இப்படி ஒரு சில செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள். இதனால் இதற்கும் இந்த சிஃபின் போர், அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு 2 பேருமே சிறந்த சஹாபி, இவங்களுக்கு மத்தியில் ஒரு போர் நடந்துச்சு. இந்த போரின் மூலமா பல பிரச்சனை வந்துச்சு. அதனால சஃபர் பீடை மாதிரி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு ஒரே ஹதீஸ் புகாரியில சொல்லிவிட்டார்கள். புகாரி ஹதீஸ்ல இருக்கிறது, லா சஃபர வலா அதுவ வலா ஹாமத வலா தீரத. பறவை சகனம், தொழு நோய், தொற்று நோய் அல்லது துர்க்குறி பார்க்கிறது, இது எதுவுமே இந்த மார்க்கத்தில் இல்லை. பீடை என்பது இல்லை என்பதை தெளிவாக உரத்த பொருளிலே அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. நம்முடைய மனசு தான் காரணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ். ஏதாவது ஒரு நன்மையான காரியம் ஏற்பட்டது என்று சொன்னால் அது என்னுடைய புறத்திலிருந்து வருகிறது. மா அஸாபக மின் முஸீபத்தின் ஃபமின் நஃப்ஸிக். ஏதாவது ஒரு முசீபத்து வந்து சொன்னால் அது ஓ நஃப்ஸ் மூலமா வந்துச்சு என்பதாக அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எனவே அசைக்க முடியாத நம்பிக்கையை, ஈமான் யக்கீனையை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இது போன்ற மூட நம்பிக்கைகள் எல்லாம் அறவே நாம் விட்டு ஒழிக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக நாம் சொல்லி காட்டுகிறோம். திருமணம் நாம் நடத்தலாம். இந்த மாசத்திலே திருமணங்கள் நாம் தாராளமாக செய்யலாம். புதிதாக தொழில் தொடங்கலாம், புதிதாக வீடு கட்டி புகலாம், கணவன் மனைவி இணையலாம், எல்லாம் கவுச்சி சாப்பிடலாம். இது எல்லாமே ஒரு காலத்துல இது இந்த மாசமா இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நீ செய்தியா, பெரியவங்கள சும்மா சொன்னாங்க அப்படின்னு பேசுறாங்க. அவங்களுக்குலாம் நம்ம தெளிவாக நம்ம சொல்லணும், மார்க்கத்தில் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே அல்லாஹ் தான் நடத்தாட்டுகிறான். ஒரு அணுவும் அவனுடைய அனுமதி இல்லாமல் அசையாது. பகல் இரவை மாறி மாறி வர செய்வன் அல்லாஹ். எல்லாருமே அவன் தான் செய்கிறான் என்கிற ஆணித்தனமான ஈமானை நாம் சொல்லி காட்ட வேண்டும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்கள். லா இலாஹ இல்லா இல்லல்லாஹ். இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா. இந்த துவாவை அதிகமாக ஓதுங்கள், உங்கள் ஈமான் அதிகரிக்கும் என்பதை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே மூட நம்பிக்கைகளை அவநம்பிக்கைகளை அறவே விட்டொழிந்து
ஈமானிலே பரிபூர்ணமாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, அருள் பாலிப்பானாக. எதுவும் அவனுடைய நாட்டப்படியே நடக்கிற உயர்ந்த நம்பிக்கை, வைதா அஸம்த வ தவக்கல் அலல்லாஹ், நீ உறுதி கொண்டால், நீ ஒரு விஷயத்தில் உறுதி கொண்டால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை, அவன் நடத்தாட்டி காண்பிப்பான் என்பதாக அல்லாஹ்வே சொன்னான். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ஸல்லல்லாஹு வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ஒரு வருஷத்துல 2 பேருக்கும் பல பிரச்சனை வந்துச்சு, பல சண்டை வந்துச்சு. அப்போ அவர் வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு அவங்களுக்கு செட் ஆகல, எதுவுமே ஒத்து வரல, பிரிஞ்சுக்கலான் இருக்கோம். அப்படிலாம் கிடையாதுப்பா, தலாக்குனாலுக்கு விளையாட்டா போச்சா எல்லாருடைய கோப பார்வை வந்துடும், நீ சேர்ந்து வாழு, அனுசரித்து வாழ அமுச்சு வச்சாங்க. அப்புறம் போனாரு, பார்த்தாரு, எதுவுமே வேலைக்காக மறுபடியும் வந்துட்டாரு. முஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து ரொம்ப நாளாக இருந்தார். இப்போ வஹி வருகிறது. அந்த ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் அந்த ரலியல்லாஹு அந்த சஹாபி பெண்மணியை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வே திருமணம் முடிக்க வைக்கிறான். குர்ஆன்ல 22வது சூரா இந்த ஆயத்து இருக்கிறது. 37வது சூரத்துல் அஹ்ஸாப்ல 37வது ஆயத்துல வருது, ஸவ்வஜ்நாகஹா, அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உங்களுக்கு நான் நிக்காஹ் செய்து வைக்கிறேன் என்பதாக உடைய வரலாறுகள், அந்த ஹதீஸுடைய தஃசீலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புரியும். சொல்ல வருகிற விஷயம், அல்லாஹ்வே இந்த மாதம் சிறந்த மாதம், இந்த நிக்காவை நடத்தி வைத்தவன் அல்லாஹ். நடந்தது சஃபருடைய மாதத்தில். இந்த மாதத்திற்கு பெயரே சஃபருல் முலஃபர், வெற்றியின் மாதம் என்பதாக முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அவநம்பிக்கைகள், துர்ஸ்தகனங்கள், அல்லது பூனை குறுக்கால போயிடுச்சு, அல்லது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, மதிய நேரம் ஆயிடுச்சு வெளியே போகக்கூடாது, அப்படிலாம் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வின் நம்பிக்கை வச்சு 2 ரக்காத் தொழுதுட்டு சதகா செஞ்சுட்டு போங்க. நல்ல விஷயங்களை பாசிட்டிவாக நினைங்க. அல்லாஹ் உதவி செய்வான், அவன் நாட்டப்படியே நடக்குங்கிற உயர்ந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.